டைரக்டர் பா. ரஞ்சித் டைரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து வெளியாகியுள்ள தங்கலான் திரைப்படத்தோட 5வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 130 கோடி ரூபாய். தங்கலான் திரைப்படம் 5வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 40 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 5வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 7 கோடியே 90 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 5வது நாள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் 7 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 5வது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக கேரளாவில் மட்டும் 3 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படம் 5வது நாள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக நார்த் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 5வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் ஆல் இந்தியாவில் மட்டும் 57 கோடியே 85 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 5வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 19 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. தங்கலான் திரைப்படம் 5வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 5 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 77 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டைரக்டர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் அருள்நிதி நடித்து வெளியாகியுள்ள டிமாண்டி காலனி 2 திரைப்படத்தோட 5வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 5வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 21 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் டிமாண்டி காலனி திரைப்படம் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 2 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் 5வது நாள் ஆல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 கோடியே 95 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக ஆல் இந்தியாவில் மட்டும் 23 கோடியே 95 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் டிமாண்டி காலனி திரைப்படம் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 1 கோடியே 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 5வது நாள் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 5 நாளில் டோட்டலாக வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த ஒரு வீடியோவை சியான் விக்ரம் ஃபேன்ஸ் அருள்நிதி ஃபேன்ஸ் யாருன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2 திரைப்படங்களும் எவ்வளோ ஃபைனலாக வசூல் பண்ணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.